ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாய் காய்ஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை நம்ம அதில் டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். கத்திரிக்காய் டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் பூண்டையும் அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு ஆனதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா, பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு போட்டு அதுவும் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து அதையும் ஊற்றி நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கணும். இதில் மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமாக புளி கரைசல் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் வெங்காயமும் போட்டு சுருள வணக்கிறோம். கத்திரிக்காய் கரையிற அளவுக்கு வணக்கி வைக்கிறோம். அது ஒரு பக்கம் வணங்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அடுப்பில் நம்ம தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் வறுத்து பொடிச்சு அதை நம்ம அந்த தொக்குல போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து கிளறி விட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு. கத்திரிக்காவை யாருமே ஒதுக்கி வைக்க மாட்டாங்கங்க. கத்திரிக்காய் வாயில் போட்டால் அப்படி கரையும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.